வேளச்சேரியில் மின் வயர் அறுந்து விழுந்து கணவன் மனைவி உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அரசு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அது பற்றிய தகவலை களத்திலிருந்தே தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ரமேஷ். நேற்று மாலை அஷ்டலட்சுமி நகர் 5வது தெரு வேளச்சேரியில் இருக்கக்கூடிய பகுதியில் மின்சாரம் தாக்கி கணவன் மனைவி 2 பேர் உயிரிழந்தார்கள். தற்போது நாம் அந்த பகுதியில் இருக்கிறோம். இந்த இடத்தில் தான் அந்த சம்பவம் நடந்ததாக சொல்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் வேளச்சேரியை பொறுத்தவரை தரைக்கு மேலே செல்லக்கூடிய அந்த கம்பங்கள் வழியாக மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. அடிக்கடி இது போன்ற விபத்துகள் நடப்பதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள். தற்போது பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் இங்கே வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சம்பந்தப்பட்ட அந்த 2 கம்பங்களுக்கு இடையே தற்பொழுது முழுவதுமாக அந்த மின்சார ஒயர்கள் எல்லாம் அகற்றப்பட்டு புதிய கம்பிகள் வழங்கக்கூடிய பணிகள் நடைபெறுகிறது. தற்போது மின்சார வாரியத்தை சேர்ந்தவர்களும் அதே போல சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள், அதேபோல மாநகராட்சி அதிகாரிகள் பல்வேறு தரப்பினர்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் வேளச்சேரி அசோக்குமார் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதே போல 177வது வார்டு உறுப்பினர் சரவணனும் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் அதிக அளவுக்கு தண்ணீர் மழைநீர் தேங்கி இருப்பதாக இந்த மக்கள் சொல்கிறார்கள். அதை வெளியேற்றக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தவரை பெரும்பாலான பகுதிகளில் பூமிக்கு அடியில் மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. வயர்கள் மூலமாக ஒரு சில பகுதியில் தான் இது போன்ற கம்பங்கள் வழியாக மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்கேயும் பூமிக்கு அடியில் மின்சாரம் வழங்கக்கூடியதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். சில இடங்களில் தாழ்வாக மின் வயர்கள் தொங்குவதாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மரங்கள் உரசியதால் தான் இது போன்ற விபத்துகள் ஏற்படுவதாக மின்சார வாரியம் சார்பில் சொல்கிறார்கள். மின்சார வாரியத்தை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது ஆரம்ப கட்ட விசாரணை நடந்து வருவதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அதே போல காவல்துறை சார்பிலும் 174 சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அடிக்கடி இந்த போன்ற வயர்களுக்கு இடையில் பேட்ச் போட்டு மின்சாரம் வழங்கி வருவதாகவும் புது வயர்களை வழங்குவதில்லை என்று சொல்கிறார்கள். புது வயர்களை அமைக்கும் பொழுது இது போன்ற விபத்துகளை தடுக்கலாம் என்றும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.